Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான தக்காளி சட்னி எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் ஒரு 10 தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இது கூடவே 20 பல் பூண்டு தோல் உரிச்சி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இது ரெண்டுமே ஒரு குக்கர்ல சேர்த்து 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்து ஒரு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறேன். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு விசில் விட்டாச்சு, வெந்திடுச்சு. இப்போ இதோட தோல்லாம் நான் எடுத்துக்க போறேன். இப்போ பாத்தீங்கன்னா தக்காளியோட தோல்லாம் எடுத்தாச்சு. வெந்திருக்கிறதுனால ஈஸியா நம்மளால தோல் எடுத்துட முடியும். பாருங்க, அதுவே நல்லா தனியா பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். எல்லா தக்காளியோட தோலையும் எடுத்துட்ட பிறகு இது நல்லா ஆறட்டும். இந்த டைம்ல நம்ம ஒரு பொடி அரைச்சுக்கலாம். அந்த பொடி போட்டு தான் நம்ம இந்த தக்காளி சட்னிக்கு காரம் சேர்ப்போம். இப்போ ஒரு கடாயில் 6 காய்ந்த மிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், இது மூணுமே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 செகண்டுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி காரம் குறைவாக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் கரெக்டாக வேணும்னா ஒரு 10லேருந்து 15 காய்ந்த மிளகாய் வரைக்கும் இந்த தக்காளிக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா வறுபட்டதும் இதை நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். மாற்றியாச்சு. இது நல்லா ஆறிட்டதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ஃபைன் பவுடராக அரைக்க வேண்டாம். இப்போ இதை அரைச்சாச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியும் பூண்டையும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையுமே அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணிலாம் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதையுமே அரைச்சாச்சு. அடுத்து நம்ம தாளிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த சட்னிக்கு அதிகமாக எண்ணெய்லாம் தேவைப்படாது. அதனால் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டால் போதும். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிஞ்சதும் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்திருக்க தக்காளி பூண்டு விழுதை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். டைரெக்டாக மிக்சியிலேருந்து நீங்கள் சேர்க்கும்போது எண்ணெய் மேலே படுறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம மிக்சியில் இருக்க மொத்த விழுதியுமே இந்த மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை இதோட ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த சட்னி 2 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிச்சிடுச்சு. அடுத்து இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டாச்சு. அடுத்து இதோட நம்ம அந்த பொடி அரைச்ச மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையுமே இதோட சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு பார்த்திங்கன்னா டோட்டலாக நம்ம 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதுமானதாக இருக்கும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் கொதிச்சாச்சு. நம்மளோட சூப்பரான டிஃப்ரெண்ட்டான டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி ஆகிடுச்சு. இந்த சட்னி பார்த்திங்கன்னா இட்லி, தோசை, சப்பாத்தின்ட்டு எல்லாத்துக்குமே சூப்பராக ஆப்ட் ஆகும். கண்டிப்பாக நீங்களும் ஒன் டைம் செய்யுங்க. இந்த சட்னி செய்யும்போது நீங்கள் கண்டிப்பாக 2 இட்லி கூடவே எக்ஸ்ட்ரா சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு சுவையாக இருக்கும். இந்த சட்னி பார்த்திங்கன்னா குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ சிம்பிளான டேஸ்டியான டிஃப்ரெண்ட்டான இந்த சட்னி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.